ஹாய் எவ்ரி ஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜோஹரா ஸ்பைசஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நாங்கள் செய்த மசாலா வச்சு இறால் கிரேவி. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இறால் கிரேவி. இந்த ஒரு மசாலா வச்சு இறால் கிரேவியும் பண்ணலாம், நண்டு கிரேவியும் பண்ணலாம். இந்த சாம்பாரை ஊற்றி இறால் கிரேவி வச்சு சாப்பிட்டா அப்போலாம் சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த இறால் மசாலா நம்ம இதில் போட்டு கையை வச்சு நல்லா உறுத்துன மாதிரி பிசையணும். இருத்தி பிசைஞ்சிட்டானிக்கு அந்த வெங்காயம் வேறு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். உறுத்தி பிசைஞ்சு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இந்த மசாலாவை பின்னாடி செயல்முறைகள் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அதை பார்த்து செய்ய தெரியாதவங்க கூட இந்த இறால் கிரேவி பண்ணலாம். 3 டீஸ்பூன் மசாலா போட்டிருக்கிறேன். உப்பு உரப்பு எல்லாமே காரம் நல்லா கரெக்டான காரமாக தான் போட்டு நாங்கள் அந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னொன்று கலர் எதுவும் ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதில் எந்த விதமான கலப்படமுமே நாங்கள் பண்ணாமல் ஒரிஜினலாக மசாலா தயாரித்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நல்ல இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இந்த வெங்காயம், தக்காளி, இறால் எல்லாமே நல்லா வதங்கியிருக்குது. அதை அப்படியே இந்த எண்ணெயில் எடுத்து வச்சு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். தீஞ்சிட்டானைக்கு டேஸ்ட்டே மாறிடும். பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நம்ம கிளறி விட்டோமாக சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு விரவி திங்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எங்ககிட்ட நீங்கள் மசாலா வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு மசாலா வாங்க தோணும். ரொம்ப சூப்பரான மசாலா நல்ல மாதிரி முறையில் தயாரித்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்க்கும் நாங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. யூடியூப்பில் போட்ட காரணம் எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நாங்களுமே இதில் பிஸ்னஸ் பண்ணலாங்கிறதுனால இந்த மசாலா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் யூடியூப்லேயுமே போடுறோம். எங்ககிட்ட எல்லா வகையான மசாலாவும் இருக்குது. குழந்தை பெற்றவங்க சாப்பிட்றதுக்கு அந்த பொடியுமே இருக்குது. குழந்தைகளுக்கு அதிகமான சளி, இருமல், நெஞ்சு தடுமல் எல்லாமே பிடிச்சிருக்கும். அவங்களுக்குமே இந்த 5 மருந்து பொடியை தேனில் கிளக்கி கொடுத்தானே ரொம்ப நல்லது. சூப்பு பொடி இருக்குது. எல்லா வகையான மசாலாவுக்குமே நாங்கள் பின்னாடி செயல்முறைகள் போட்டிருக்கிறோம். தைரியமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எங்ககிட்ட இப்போ எல்லா வகையான மசாலாவுமே அவைலபிளாக இருக்குது. மாசித்தூளுமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாசித்தூளை வச்சு தேங்காய் மட்டும் துருவி போட்டு இதிலேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாடைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாசி சம்பல். அந்த ஒரு மாசியை வச்சு 3 வகையான சைடிஷ் செய்யலாம். எல்லா வகையான மசாலாவும் எங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். ஆஃபர் நாங்கள் போட்டிருக்குறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆஃபருங்கிறத நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். எங்ககிட்ட 9 வகையான மசாலா இருக்குது. மாசித்தூளோடு சேர்த்து 10, சத்து மாவுமே இருக்குது. 15 வகையான சத்தான தானியங்கள் போட்டு சத்து மாவு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். 2, 1.5 வயசு குழந்தையிலேருந்து இந்த சத்து மாவு செர்லாக் மாதிரி கிண்டி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.